Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கம்பு மாவு வச்சு கம்பு புட்டு தான் பண்ண போறோம். சோ இனிப்பு அதுக்கு அப்புறம் வந்து காரம் ரெண்டுமே வந்து பண்ண போறோம். சோ அதுக்காக பாத்தீங்கன்னா நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு கம்பு மாவு வந்து எடுத்துருக்கேன். இந்த கம்பு மாவு பாத்தீங்கன்னா நான் வீட்லயே அரைச்சது தான். சோ நான் ஏற்கனவே வந்து என்னோட சேனல்ல கம்பு மாவு எப்படி அரைக்கிறதுங்கற வீடியோ போட்டுருக்கேன். பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. நான் அதுல கம்பு வறுத்துட்டு மெஷின்ல கொடுத்து அரைச்சிருப்பேன். நீங்க கொஞ்சமா வீட்ல பண்றீங்க அப்படினா நீங்க மிக்ஸிலயே அரைச்சு சலிச்சு கூட கம்பு மாவு வந்து வெச்சுக்கலாம். சோ அந்த கம்பு மாவு தான் நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். சோ அதை வெச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு புட்டு வந்து பண்ண போறோம். ரொம்ப ஹெல்தியானது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இனிப்புக்காக பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை தேங்காய் வெச்சிருக்கேன். காரம் புட்டுக்கு பாத்தீங்க அப்படினா முட்டை வெச்சு இன்னைக்கு நான் பண்ண போறேன். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் இத என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா Subscribe பண்ணிடுங்க. முதல்ல புட்டு மாவு வந்து பிணைஞ்சிரலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய டம்ளர்ல சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துர்க்கேன். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படினா ஓமம் 1 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 சின்ன பல் பூண்டு, கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். நைஸா அரைச்சாலும் ஓகே, திரியா இருந்தாலும் ஓகே. சோ அரைச்சு அதில் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பெரிய பிளேட் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கம்பு மாவு வந்து சேர்த்திக்கலாம். என்னோட சேனல்ல இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படினா ராகி புட்டு எப்படி பண்றதுங்கிறது போட்டுருக்கேன். சோ அது இனிப்புல தான் போட்டுருப்பேன். சேம் அதே மெத்தட்ல தான் இப்போ வந்து நான் புட்டு மாவு வந்து பிணைய போறேன். சோ அந்த ரெசிபி யாராவது பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க்கும் தரேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த புட்டு மாவுக்கு கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன்ல இருந்து 1/4 ஸ்பூனுக்குள்ள நான் வந்து உப்பு வந்து சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சுடு தண்ணியை வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, கருவேப்பிலை, ஓமம் அதெல்லாமே. ஸோ அதில் வந்து சேர்த்தி கொஞ்சம் தண்ணி மாதிரி கலந்துட்டு அதை வந்து நம்ம சேர்த்திக்கலாம் கம்பு மாவில். ஸோ இந்த மூணுமே வந்து இந்த கம்பு புட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம புட்டு வேக வச்சுட்டு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளோட புட்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை சேர்த்து புட்டு மாவு வந்து நம்ம பரட்டிக்கலாம். மாவு எங்கேயுமே வந்து வரமாவு இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோவா கட்டி வராது. ஸோ அப்பப்போ கட்டி வரும்போது நல்லா இந்த உதிர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே அடியாக நிறைய தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக போயிடும். ஸோ புட்டு மாவு கரெக்டான பதத்துக்கு நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இந்த கம்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி புட்டு இல்லை கூழ் இல்லை கம்பு சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகரிக்கும். இதில் வந்து நிறையா வேதிப்பொருள், மினரல்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கம்பில். இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு மாவு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்க வரணும். அதே சமயத்தில் உதிர்த்து விட்டிங்கன்னா உதிர்ந்து போகணும். அதுதான் வந்து புட்டு மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டு. மாவு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் மாவை எப்படி நல்லா பூ மாதிரி உதிரியாக ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்காக அடியில் ஒரு பிளேட்டு வச்சு சல்லடை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த சல்லடையில் நம்ம பரட்டி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே சேர்த்திட்டு கையில் வச்சு இதே மாதிரி நல்லா உதிர்த்து நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா சலிச்சிங்க அப்படின்னா நமக்கு மாவு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக உதிரியாக நல்லா கிடைக்கும் நமக்கு புட்டு மாவு. ஸோ கொஞ்சம் கூட கட்டியே இருக்காது. அந்த கட்டி எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கையில் தேய்ச்சி விட்டு நல்லா சலிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான புட்டு மாவு ரெடி ஆகிடும். இந்த கம்பு பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் பார்த்திங்க அப்படின்னா பலம் பெறும். அதுக்கப்புறம் வந்து இந்த வெயில் டைம்லலாம் கண்டிப்பாக கம்பு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க சூடு எல்லாமே வந்து தணியறதுக்கு இந்த கம்பு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்பை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த கம்பில். பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் நல்லா கையில் உதிர்த்து சலிச்சிட்டேன். ஃபைனலாக நம்ம அந்த அரைச்சி போட்டோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை, பூண்டு, ஓமம் அதெல்லாம் மட்டும்தான் வந்து ஃபைனலாக அந்த சல்லடையில் இருக்குது. ஸோ அதுலேயும் கட்டியெல்லாம் இல்லாமல் கையில் நல்லா உதிர்த்துட்டு அதை கீழே போட்டுறாதீங்க. அதை அப்படியே அந்த கம்பு மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா இந்த புட்டு மாவுக்கு அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நம்மளோட புட்டு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இட்லி பாத்திரத்தை ஆல்ரெடி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். இப்போ லோ ஹீட்டில் வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து ஒரு பெரிய இட்லி தட்டு வச்சுட்டு ஈரத்துணி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருங்க, கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி. இப்போ நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம்.
உங்ககிட்ட புட்டு மேக்கர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேயே போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை. ஸோ நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் ஈவனாக ஒரே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக கையை வச்சு, ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக மட்டும்தான் நான் இப்படி கையை வச்சு எடுக்கிறேன். அவ்வளோதான். ஈவனாக ஒரே மாதிரி ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். லைட்டாக மட்டும் கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து இதை மூடி வச்சு நம்ம ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மாவை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம், புட்டு மாவு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். புட்டு மாவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ மாவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடாக இருக்கும். ஸோ கையை வச்சு உதிர்க்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து புட்டு மாவை வந்து உதிர்த்து விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் கூட நமக்கு கட்டி எதுவுமே இருக்காது. நல்லா உதிரியாக சாஃப்டாக இருக்கும் இந்த புட்டு மாவு. உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கையில் எடுத்து லைட்டாக இது பண்ணாவே, உதிர்த்தீங்க அப்படின்னாவே அது நல்லா உதிர்ந்து போயிடும். ஸோ கையில் வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். பட் கையில் நல்லா அப்படியே உதிர்த்து விட்டீங்க அப்படின்னா நம்மளோட புட்டு வந்து ரெடி ஆகிடும். இப்போ புட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. நான் ரெண்டாக வந்து பிரிச்சுக்க போகிறேன், இனிப்புக்கும் காரத்துக்கும். ஸோ இனிப்பு தான் நான் வந்து ஒரு 3/4வாசி பண்ண போகிறேன். மீதி ஒரு 1/4வாசி மாவு பார்த்தீங்க அப்படின்னா கார புட்டுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இப்போ வந்து இனிப்பு புட்டுக்கு நம்ம நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஸ்வீட்னஸ் அண்டு தேங்காய் துருவல் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் துருவல் அதிகமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து நாட்டு சர்க்கரையும் வந்து தேங்காய் துருவலும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்மளோட இனிப்பு புட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஓமம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே போட்டோம் இல்லையா. ஸோ அது கூட இந்த கம்பு, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, தேங்காய் இது மாதிரி நம்ம சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம காரப்புட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். காரப்புட்டு பண்ணுறதுக்கு நான் கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ அது எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதங்கினதுமே 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த வெங்காயம் எல்லாமே பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நான் வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி நல்லா மசிய வெந்து வரணும் நமக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த புட்டுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஏற்கனவே பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா, தக்காளி எல்லாமே ஒன்று சேர்ந்து குக்காய் வரட்டும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு. நான் வந்து இந்த புட்டு பார்த்தீங்கன்னா முட்டை சேர்த்து வந்து பண்ண போகிறேன். முட்டை பிடிக்காதவங்க முட்டை இல்லாமல் வெறும் இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புட்டு மாவு சேர்த்து தாளித்து அந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம். எனக்கு வந்து முட்டை பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் முட்டை போட்டு இன்றைக்கி வந்து காரப்புட்டு வந்து பண்ணுறேன். ஸோ நான் வந்து 3 முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது காய்கறி வேணும்னாலும் நீங்கள் அதை சேர்த்து கூட புட்டு வந்து காரப்புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ முட்டை சேர்த்துட்டு ரொம்ப வேக வைக்காதீங்க. லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்தா நமக்கு போதும்.
இப்போ இந்த முட்டைக்கு நான் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா மிளகு தூளும் வந்து ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா ஒரு தடவை மட்டும் கலந்து விடுங்க. முட்டை ரொம்ப வேகக்கூடாது. ஸோ ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம புட்டு மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுங்க. ஸோ அந்த முட்டை புட்டு மாவு எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அடுப்பை வந்து நான் லோ ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். முதல்ல இந்த மாதிரி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நல்லா வந்து தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கரண்டி வச்சு நல்லா உதிர்த்து விட்டு நல்லா கலந்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா உதிரியாக புட்டு வந்து காரப்புட்டு வந்து ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் அந்த மாதிரி ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எந்த டைமுக்குனாலும் நீங்கள் இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ நல்லா இதே மாதிரி தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா உதிரியாக நமக்கு வந்து முட்டை புட்டு வந்து ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட புட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ நம்மளோட கம்பு முட்டை புட்டை வந்து சர்வ் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது. இது சூடாக வந்து சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கம்பு புட்டுன்ட்டு இல்லை, நீங்கள் வேறு என்ன புட்டு பண்ணாலுமே காரப்புட்டு ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னோட இந்த 2 ரெசிபியுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிப்பு அண்டு காரப்புட்டு ரெண்டுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.